ஓகே சார். மனிதநேய மீட்டெடுப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஐயா ரொம்ப விருப்பப்பட்டு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உணர்வின் ஓங்கி உணர்வு கூட நம்ம வந்துட்டு குவான்டிஃபை பண்ண முடியும். உணர்வு இங்கிலீஷ் புத்தகத்துக்கும் இருந்திருக்கலாம். எனவே அது நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி நம்ம இளைஞர்களுக்கும் சரி இந்த வாசிப்பு பழக்கம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 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 புத்தகம் படிப்பது என்பது வந்து 100 நண்பர்களை காட்டில் நமக்கு வந்து ஒரு சமம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புத்தகம் வந்து ஒரு அறிவை மேம்படுத்தி ஒரு மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்ற நல்ல விஷயங்களை அளிக்கின்ற வகையில் தான் அந்த புத்தகங்களுடைய அந்த வாசிப்புத்தன்மை அந்த புத்தகங்கள்லாம் ஏற்படும். அந்த வகையில் இன்னைக்கு நான் வந்திருக்கோம்னா ஒருத்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா சமூகத்துக்கு வந்து ஏதோ நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் பிறந்து வாழ்ந்து நம்ம மறைய போகிற சமுதாயம் அப்படி இருக்க சொல்ல நம்ம என்ன இந்த சமுதாயத்துக்கு போகணும் அதான் முக்கியம். அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சகோதரி வந்து ஷீபா லூர்தரஸ் அவர்கள் வெளிநாட்டில் அயல்நாட்டு வாழ் இந்தியர் தான் முதல்ல இருந்தவங்க. ஆனால் இங்கேருந்து பிறந்து போனவங்க தான். ஆனால் அங்கே போய் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சம்பாதித்த அந்த பணத்தை எல்லாம் ஒரு குழந்தைகளுடைய அந்த புற்றுநோய் அது வந்து அந்த ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த மருத்துவ சிகிச்சைக்காக அந்த நிதியை முழுமையாக வந்து செலவிட்டதில் வந்து சகோதரி வந்து ஷீபா லூத்ரஸ் வந்து அவருடைய வந்து ஒரு முக்கியமான பங்கு என்பது இந்த நேரத்தில் குறிப்பிட்டாங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லணுன்னே ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர். கிட்டத்தட்ட ஆச்சரியப்படுவீங்க, 11 மொழி அவர்களுக்கு 11 மொழியிலையும் வந்து பேசக்கூடிய எழுதக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர் தான் செல்வி ஷீபா அவர்கள். எனவே தான் வந்து அவர்கள் வந்து 140 புத்தகங்கள் எழுதினாலும் கூட 100 புத்தகங்கள் பொதுவாக பார்த்தா ஒரு பன்மொழி புலவர் சொல்லலாம். மல்டி லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பன்மொழி புலவராக கூட அவர் வந்து நிச்சயமாக சொல்லலாம். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய அந்த ஒரு கலைநயம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பரதநாட்டிய கலைஞர், அதே போன்று எழுத்தாளர், அதே போன்று ஒரு சமூக ஆர்வலர், அதே போன்று மோட்டிவேஷன் ஸ்பீச் அதாவது ஊக்கப்படுத்துகின்ற அந்த பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து அங்கங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கவனம் செலுத்தி ஒரு சமூகத்துக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றி வருகின்றது தான் நம்முடைய ஷீபா லூர்தரஸ் அவர்கள். குறிப்பாக கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மாதத்தில் கிட்டத்தட்ட 100 புத்தகம் எழுதியிருக்காங்க. 8 மாதத்தில் 10 மொழியில் 100 புத்தகங்கள். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு உலக சாதனை இது. ஏன்னா அப்படி இந்த வந்து ஒரு சிறு வயதிலேயே அப்படிப்பட்ட வந்து ஒரு உலக சாதனை படைத்தவர். இன்றைக்கு அதை வந்து ஒரு அங்கீகாரம் செய்யணும், அவளை வாழ்த்த வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு அலுவல் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம கூட இன்றைக்கு வந்து அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து புத்தகங்கள் சிலவற்றையும் நான் வந்து இங்கே வந்து வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் எதுவுமே வந்து ஒரு ஊக்கப்படுத்துகின்றது ஒரு முக்கியம். அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு கேட்டலிஸ்ட், நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வந்து கேட்டலிஸ்ட்ன்றது ஒரு முக்கியமான பங்கு. டு இன்ஃப்ளூயன்ஸ் தி கெமிக்கல் ரியாக்ஷன், த ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன், அதுக்கு கேட்டலிஸ்ட் முக்கியம். அது மாதிரி தான் ஊக்கப்படுத்துறதுன்றது முக்கியம். அவர்களை பொறுத்தவரை வந்து செல்வி ஷீபா லூர்தரஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 300 எழுதியிருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க. என்னையும் கேட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண சேவைக்கு நான் வந்து உங்கள் ஸ்டாலுக்கே வரேன், நேர்லேயே வந்து வாழ்த்துறேன், உங்களை பற்றி உலகத்துக்கே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவங்கள வாழ்த்தியிருக்கேன், புத்தக ஸ்டாலுக்கு போயிருக்கேன். ஸோ உங்களோட சேவை தொடர்றதுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை. அதுக்காக என் செல்ஃபோனை போட்டீங்க. உங்கள் சேவை தொடர்வதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் வந்து படிக்கும் பழக்கத்தை விட பார்க்கும் பழக்கம் தான் அதிகமாக இருக்காங்க. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்ன மாதிரியான ஒரு இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது அது கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு லிமிட் தான். சரி, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவி ஆரம்பிக்கும் போது இப்போ நாங்கள்லாம் வந்து டிவி எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வாங்கும்போது 1978 79 வாங்கினாங்க. அப்போ என்னென்னா இந்த வயலும் வாழ்வோம், அப்புறம் இந்த ஒளியும் ஒளியும் இதுதான். வயலும் வாழ்வும் வந்து போடுவாங்க, ஒளியும் போடுவாங்க.
ஒரு 8 வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க. அதையே நம்ம பார்த்துட்டு இருப்போம் நம்ம. அப்போ வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ பொதுவாக வந்து கிராமத்தில் வயலும் வாழ்வும் பார்க்குறாங்களா இல்லை எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தா சேனலில் மாற்றின்னு இருக்கலாம். இப்போ என்னென்ன சேனல் இப்போ அதெல்லாம் போய் இப்போ ரீல்ஸ் ஆயிடுச்சு, ஷார்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா காலசக்கரம் சொல்லலாம், பழைய இதுக்கே வந்துடுவான் மறுபடியும். அதான் சென்னை புத்தக கண்காட்சியில் மருத்துவர் ஷீபா லூர்தர்ஸ் எழுதி வைக்கப்பட்டுள்ள புத்தக அரங்கை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பார்வையிட்டார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 48வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. புத்தக கண்காட்சியின் இறுதி நாளான இன்று சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மருத்துவர் ஷீபா லூர்தர்ஸ் எழுதிய புத்தக அரங்கை பார்வையிட்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக ஷீபா லூர்தர்ஸ் எழுதிய புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. புத்தக விற்பனையில் இருந்து வரும் பணத்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மருத்துவத்திற்கு பயன்படுத்துவதாக மருத்துவர் ஷீபா லூர்தர்ஸ் தெரிவித்தார். மன அமைதி என்ற புத்தகத்தை இளைஞர்கள் அதிகம் வாங்கி செல்வதாகவும் கூறினார். 145 புத்தகங்களுக்கும் நான் தான் ஆத்தர். அதுல 100 புத்தகங்கள் சமீபத்துல நவம்பர் 2024 பப்ளிஷ் பண்ணது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ப்டுக்காக நாங்க எழுதுனது 100 புத்தகங்கள் 10 மொழிகள்ல. இந்த அட்டம்ப்ட் எதுக்குன்னா குழந்தைகள் கேன்சர் பேஷண்ட்கான நிதி திரட்டும் ஒரு ஆக்டிவிட்டியா தான் இதை நாங்க பண்ணிட்டு இருந்தோம். எல்லா வயதினருக்கும் அந்தந்த ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியான டிஃபரெண்ட் கேட்டகரியில புக்ஸ் இருக்குங்க. இளைஞர்கள் மன அமைதிக்கான முத்திரைகள், அந்த யோகா புக்கு ஒரு நாள்ல மட்டும் 250 புக்கு சென்னை புக் ஃபேர்ல போச்சுங்க. அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு தான் இருக்கு.